சாட்சிகளாய் என்று வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர். அவராய் நான் செல்லுவோம். தேடியே தேவன் வருகிறார், தன்னையே நாளும் தருகிறார். தோள்களில் நம்மை தாங்குவார், துயரினில் அவர் தேற்றுவார். வாருங்கள் ஓருடலாய் இணைந்திடுவோம், வானக தந்தையை நாம் பணிந்திடுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், அவளாய் நாம் செல்லுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையின் அன்பு பக்தர்களே, இன்றைய நாளில் இன்றைய வாசகங்கள் கடவுளுடைய உடனிருப்பை நாம் உணர்ந்து எந்தவித சோதனைக்கும் உட்படாமல் வாழ வேண்டும் என்ற அழைப்பை கொடுக்கின்றது. அதே வேளையில் இன்று புனித கன்னிமரியாவின் ஊழியர் துறவு அவையை நிறுவிய புனிதர் எழுவரையும் இந்த நாளிலே நாம் நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம். மரியின் ஊழியர் சபையை இந்த எழுவரும் ஆரம்பித்தவர்கள். இத்தாலி நாட்டிலே புளோரன்ஸ் நகரிலே பிறந்து வளர்ந்தவர்கள். இளைஞர்களாக இருக்கின்ற பொழுது அன்னை மரியின் மீது அளவு கடந்த பக்தி கொண்டு வாழ்ந்தவர்கள், ஜபத்தவத்தில் ஈடுபட்டவர்கள். 13ஆம் நூற்றாண்டிலே இவர்கள் பிறந்து வளர்ந்து அந்த நாளிலே அன்னை மரியின் காட்சி கிடைக்க பெற்று இந்த எழுவருமே சேர்ந்து கூடி ஜபித்தார்கள். கிபி 1233ஆம் ஆண்டில் ஒரு புதிய சபையை புளோரன்ஸ் நகரின் ஆயரின் ஒப்புதலோடு புதிய சபையை ஆரம்பித்து இன்று ஆலம்பரம் போல இந்த சபையினர் வளர்ந்திருக்கிறார்கள். அன்னை மரியின் பக்தியை பரப்பியிருக்கிறார்கள். குறிப்பாக அன்னை மரியின் வியாகுலங்களை பற்றி சிறப்பாக எடுத்துரைப்பது இவருடைய சபையின் தனிச்சிறப்பாக இருக்கின்றது. துவக்கத்தில் பல்வேறு சோதனைக்குட்பட்டாலும் அன்னை மரியின் உடன் இருப்பை, அன்னை மரியின் பரிந்துரையை நிறைவாக உணர்ந்தவர்கள் இந்த மரியின் சபை ஊழியர்கள். ஆகவே இந்த நாளில் நினைவு கூறுகின்ற இவருடைய பரிந்துரையை நாடி நாம் ஜெபிப்போம். கடவுளுடைய உடனிருப்பை எப்பொழுதும் நாம் உணர்ந்து நம்மோடு இருக்கிறார், பயணிக்கிறார் என்ற அந்த நம்பிக்கையை வளர்த்து கொண்டு வாழ நாம் முற்படுவோம். இந்த சிந்தனைகளோடு இப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும், இன்றைய நாளில் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும், நேற்று திருப்பலி எழி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் இப்பலியிலே மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of the live their telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health Velanganni who are watching the same. தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு பாவங்களை ஏற்றுக்கொள்வோம், மனம் வருந்துவோம்.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, ஆமென், இரக்கமாயிரும். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். 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 மன்றாடுவோமாக. எங்களை என்றும் வழிநடத்தும் இறைவா, உண்மையும் நேர்மையும் உள்ள நெஞ்சங்களில் நீர் குடிகொள்வதாக உறுதியளித்துள்ளீரே. எங்கள் உள்ளங்களில் நீர் தங்குவதற்கு ஏற்றவாறு நாங்கள் வாழ எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். திருத்தூதர் யாக்கோப்பு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அன்பிற்குரியவர்களே, சோதனையை மன உறுதியுடன் தாங்குவோர் பேறு பெற்றோர். ஏனெனில் அவர்களது தகுதி மெய்ப்பிக்கப்படும் போது தம் மீது அன்பு கொள்வோருக்கு கடவுள் வாக்களித்த வாழ்வாகிய வெற்றி வாகையினை அவர்கள் பெறுவார்கள். சோதனை வரும்போது இச்சோதனை கடவுளிடமிருந்தே வருகிறது என்று யாரும் சொல்லக்கூடாது. ஏனெனில் கடவுள் தீமையின் தூண்டுதலுக்கு உள்ளாவதில்லை. அவரும் எவரையும் சோதிப்பதில்லை. ஒவ்வொருவரும் தம் சொந்த தீய நாட்டத்தினாலேயே சோதிக்கப்படுகின்றனர். அது அவர்களை கவர்ந்து மயக்கி தன்வயப்படுத்துகிறது. பின்னர் தீய நாட்டம் கருக்கொண்டு பாவத்தை பெற்றெடுக்கிறது. பாவம் முழு வளர்ச்சியடைந்து சாவை விளைவிக்கிறது. என் அன்பார்ந்த சகோதரர் சகோதரிகளே, ஏமாந்து போக வேண்டாம். நல்ல கொடைகள் அனைத்தும் நிறைவான வரம் எல்லாம் ஒளியின் பிறப்பிடமான விண்ணக தந்தையிடமிருந்தே வருகின்றன. அவரிடம் எவ்வகையான மாற்றமும் இல்லை. அவர் மாறிக்கொண்டிருக்கும் நிழல் அல்ல. தம் படைப்புகளுள் நாம் முதற்கனியாகும்படி உண்மையை அறிவிக்கும் வார்த்தையால் நம்மை ஈண்டெடுக்க அவர் விரும்பினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 94 பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, நீர் கண்டித்து பயிற்றுவிப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரே,
கண்டித்து பயிற்றுவிப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரே கண்டித்து பயிற்றுவிப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரே நீர் கண்டித்து உம் திருச்சட்டத்தை பயிற்றுவிக்கும் மனிதர் பேறு பெற்றோர். அவர்களின் துன்ப நாள்களில் அவர்களுக்கு அமைதி அளிப்பீர். பொல்லாருக்கு குழி வெட்டப்படும். ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார், தம் உரிமை சொத்தாம் அவர்களை கைவிடார். ஆண்டவரே கண்டித்து பயிற்றுவிப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரே கண்டித்து பயிற்றுவிப்போர் பேறு பெற்றோர். என்னடி சறுக்குகின்றது என்று நான் சொன்னபோது, ஆண்டவரே உமது பேரன்பு என்னை தாங்கிற்று. என் மனத்தில் கவலைகள் பெருகும்போது என் உள்ளத்தை உமது ஆறுதல் மகிழ்விக்கின்றது. ஆண்டவரே கண்டித்து பயிற்றுவிப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரே கண்டித்து பயிற்றுவிப்போர் பேறு பெற்றோர். Alleluia, 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 Alleluia. என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் அந்த அவரிடம் குடிகொள்வோம். Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 8 இறைவசனங்கள் 14 21 முடிய. அக்காலத்தில் சீடர்கள் தங்களுக்கு தேவையான அப்பங்களை எடுத்துச் செல்ல மறந்துவிட்டார்கள். படகில் அவர்களிடம் ஓர் அப்பம் மட்டுமே இருந்தது. அப்பொழுது இயேசு பரிசேயர் ஏரோதியர் ஆகியோரது புளிப்பு மாவை குறித்து மிகவும் கவனமாய் இருங்கள் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். அவர்களோ தங்களிடம் அப்பம் இல்லையே என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டிருந்தார்கள். இதை அறிந்த இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உங்களிடம் அப்பம் இல்லை என ஏன் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? இன்னுமா உணராமலும் புரிந்து கொள்ளாமலும் இருக்கிறீர்கள்? உங்கள் உள்ளம் மழுங்கியா போயிற்று? கண்ணிருந்தும் நீங்கள் காண்பதில்லையா? காதிருந்தும் நீங்கள் கேட்பதில்லையா? ஏன் உங்களுக்கு நினைவில்லையா?
5 அப்பங்களை நான் 5000 பேருக்கு பிட்டு அளித்தபோது மீதியான துண்டுகளை எத்தனை கூடைகள் நிறைய எடுத்தீர்கள் என்று அவர்கள் கேட்க அவர்கள் 12 என்றார்கள். 7 அப்பங்களை நான் 4000 பேருக்கு பிட்டு அளித்தபோது மீதி துண்டுகளை எத்தனை கூடைகள் நிறைய எடுத்தீர்கள் என்று கேட்க அவர்கள் 7 என்றார்கள். மேலும் அவர் அவர்களை நோக்கி, இன்னும் உங்களுக்கு புரியவில்லையா என்று கேட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவே உமக்கு புகழ். கிறிஸ்திய சபையில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையின் அன்பு பக்தர்களே, பெலிசியா ஹேமன்ஸ் என்று ஒரு ஆங்கில கவிஞர் காசா பியன்கா என்ற ஒரு சிறுவனை பற்றி ஒரு ஆங்கில கவிதை தொகுப்பு இவ்வாறு அவர் கொடுப்பார். ஒரு பிரெஞ்சு கப்பல் கடலில் பயணம் செய்து கொண்டிருக்கிறது. அந்த பயணம் சிறப்பாக போயிட்டுருக்கு. நிறைய பேர் அதில் பயணம் செய்கிறார்கள், சந்தோஷமாக இருக்கிறாங்க. திடீரென்று அந்த கப்பலில் தீ பரவுகிறது. தீ பிடிச்சிருச்சு. எல்லோரும் பயந்து கொண்டு அங்குமாக ஓடுகிறார்கள். லைஃப் போட்டை தேடுறாங்க. நிறைய பேர் அந்த லைஃப் போட்டை எடுத்துட்டு தப்பித்து செல்கிறார்கள். அந்த தீயிலிருந்து தப்பித்து செல்கிறார்கள். ஒரு சிறுவன் மட்டும், அதாவது இந்த காசா பியன்கா, இந்த சிறுவன் மட்டும் கப்பலின் மேல் தளத்தில் ரொம்ப ஜாலியாக விளையாண்டுக்கிட்டு இருக்கான். எல்லோரும் உயிரை போப்பதே சாக போகிறோமே என்று விரைவாக, எந்த அளவுக்கு விரைவாக லைஃப் போட்டில் எடுத்து போக முடியுமோ அந்த அளவுக்கு நிறைய தப்பிச்சு போயிட்டுருக்காங்க. இந்த ஒரு சிறுவன் மட்டும் ரொம்ப சந்தோஷமாக விளையாண்டுக்கிட்டு இருக்கான். அப்போ ஒருத்தர் யதார்த்தமாக பதஷ்டத்தோடு கேட்குறாரு, அப்பா எல்லாம் சாக போகிறோம், எல்லாம் அவங்கவுங்க லைஃப்பை பார்த்துக்கிறதுன்னு தப்பிச்சு போகிறதுக்காக லைஃப் போட்டு எடுத்து போயிட்டுருக்காங்க, நீ என்ன அங்கே சந்தோஷமாக விளையாண்டுக்கிட்டு இருக்கியே, நீ தப்பிக்கலையா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அந்த சிறுவனை பார்த்து கேட்குற பொழுது, அப்போ அந்த சிறுவன் சொல்லுகிறான், இந்த கப்பலுடைய கேப்டன் எங்கள் அப்பா, அதனால் எனக்கு கவலையே இல்லை. அங்கே தீப்பிடிச்சு எரியுது, அவன் பார்க்குறான், மக்கள் அங்கங்கே ஓடிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அவர் கேட்குற பொழுது இந்த சிறுவன் சொல்லுகிறான், இந்த கப்பலை ஓட்டுறது எங்கள் அப்பா, அதனால் எனக்கு கவலை இல்லை, அதனால் எங்கள் அப்பா பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லி அதோடு முடிச்சிட்டான். இவருக்கு ஒரே ஆச்சரியம். ஒரு விரைவில் அந்த லைஃப் போட்டில் ஏறி தப்பித்து விடுகிறார். அந்த பையனுடைய நம்பிக்கை யானை பலமாக இருக்கிறது. தீப்பிடித்து எரிந்தாலும் அங்கங்கு ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இந்த பையன் வெகுளியாக, அதே நேரத்தில் எவ்வளவு அதீத அந்த தந்தையின் மீது நம்பிக்கை கொண்டு இருக்கிறான். எங்கள் அப்பா பார்த்துக்குவார், எங்கள் அப்பா காவந்தோணியிருக்குவார். அப்போ அந்த தந்தையினுடைய உடன் இருப்பை அவன் முழுவதுமாக உணர்ந்திருக்கிறான். பிரியமான சகோதர சகோதரிகளை, நம்ம சாதாரணமாக பார்க்கலாம்ல, எங்கேயாவது நம்ம பிள்ளைங்களை வெளியில் கூட்டிகிட்டு போகிறோம்னா நம்ம கையை இறுக்கி பிடிச்சிக்குவாங்க. நம்முடைய அப்பா அம்மாவுடைய உடன் இருப்பு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஒரு யானை பலம் மாதிரி ரொம்ப தைரியமாக இருப்பாங்க. இதே வேறு உறவு முறைகள், சொந்த பந்தங்கள் தூக்குற பொழுது அழுவாங்க. அதே நேரத்தில் அந்த தாயிடமோ தந்தையிடமோ வருகிற பொழுது அது ஒரு தனிச்சிறப்பு. ஏன்னா தந்தை தாயினுடைய உடன் இருப்பு அந்த பிள்ளைகளுக்கு பெரிய பலம், பெரிய நம்பிக்கை. இப்போ நம்ம வெளியிலலாம் கூட்டிகிட்டு போகிறோம், பார்க்குக்கு அல்லது டவுனுக்கு இல்லை படத்துக்கு எங்கோ கூட்டிகிட்டு போகிற பொழுது அந்த குழந்தை நம்மளோடு இருக்கின்ற பொழுது நல்ல பாதுகாப்பை உணரும். அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, நம்ம எது வேணாலும் செய்யலாம், ஓடலாம், ஆடலாம், பாடலாம்னு சொல்லி அந்த அதீத நம்பிக்கையையும் உற்சாகத்தையும் வெளிப்படுத்தும். அதே நேரத்தில் வேறு உறவு முறைகள் தூக்குற பொழுது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு பிடிமானம் இருக்காது, உடனே அழுக ஆரம்பிச்சிருவாங்க. இன்னும் சொல்லப்போனால் அந்த பாதுகாப்பை உணர மாட்டார்கள். இதே போலத்தான் நாம் கடவுளோடு இருக்கிறோம், கடவுள் நம்மோடு இருக்கிறார். அவருடைய உடனிருப்பை யாரெல்லாம் உணர்ந்து வாழ்கின்றார்களோ, நம்பிக்கை கொள்கிறார்களோ, அந்த நம்பிக்கை தான் அவருடைய வாழ்க்கைக்கு சிறப்பு சேர்க்கிறது, ஆசீர்வாதமாக அமைகிறது. அதைத்தான் இன்றைய 2 வாசகங்கள் நமக்கு சிந்திக்க அழைப்பு கொடுக்கின்றன. குறிப்பாக இன்றைய நற்செய்தியை நாம் படிக்க கேட்டோம். மார்க்கு நற்செய்தி 8ஆம் அதிகாரம். இதில் துவக்கத்தில் அப்பங்களை பழுகச் செய்கின்ற நிகழ்வு கொடுக்கப்படுகிறது.
இப்படி அதுக்கப்புறம் நேற்றைய நற்செய்தியாக நமக்கு அடையாளம் கேட்கிறார்கள். இன்றைய நற்செய்தியில் இப்படி எல்லாவற்றையும் பார்த்த அவர்கள், ஆண்டவர் இயேசு படகேறி போகிறாரு. படகேறி போகிற பொழுது அந்த அப்பத்தை எடுத்துகிட்டு போக மறந்துட்டாங்க. ஒரே ஒரு அப்பந்தான் இருக்குது. அப்போ அப்பத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் இயேசு புளிப்பு மாவை குறித்து சொல்லுகிறார். ஆண்டவர் இயேசு என்ன சொல்லுகிறார் என்பது அவர்களுக்கு புரிந்ததா புரியவில்லையா? பட் அவர்கள் அவருடைய நோக்கத்தில் ஒன்று சிந்தித்து கொண்டு இருக்கிறார்கள். ஆண்டவர் இயேசு என்ன சொல்ல வந்தாரோ அதை தெளிவாக சொல்லுகிறார். மார்க் நற்செய்தியால் சற்று நல்ல வித்தியாசமாக கையாளுகிறார், திறமையாக கையாளுகிறார். அதாவது சீடர்கள் தங்களுக்கு தேவையான அப்பங்களை எடுத்து செல்ல மறந்து விட்டார்கள். படகில் அவரிடம் ஒரு அப்பம் மட்டும்தான் இருந்தது. எப்படி அவர் கையாளுகிறார் பாருங்க. ஒரு அப்பம் இருந்திருக்கலாம், ஒரு அப்பத்தை அவர் அங்கே கூட்டிட்டு காண்பிக்கிறார். அப்போ ஒரு அப்பம் என்பது அது ஆண்டவர் இயேசுதான் என்பதை விவிலிய அறிஞர்கள் இங்கே சுட்டி காண்பிக்கிறார்கள். படகுல போகும்போது மறந்துடுறாங்க, சாப்பிட்றதுக்கு எடுத்துகிட்டு போக மறந்துடுறாங்க. ஒரு அப்பந்தான் இருக்குது. அந்த ஒரு அப்பம் ஆண்டவர் இயேசு தான். அந்த ஒரு அப்பம் ஆண்டவர் இயேசு. அந்த இயேசு தான் இந்த பலிபீடத்திலே பலியாக இருக்கிறார். அவரைத்தான் நாம் உண்ண இருக்கிறோம். அதே இங்கே விவிலிய அறிஞர்கள் இதை சுட்டி காண்பிக்கின்றார்கள். அடுத்ததாக பரிசேயரும் ஏரோதியர் ஆகியோர் புளிப்பு மாவை குறித்து மிகவும் கவனமாயிருங்கள் என்று சொல்கிறார். என்னடா சம்மந்தம் இல்லாமல் இது இடைச்சொற்களாக இருக்கு. இதுக்கு முன்னாடி நேற்றைய நற்செய்தியிலே அடையாளம் கேட்கும்படி அடையாளத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இயேசுவோடு தர்க்கம் செய்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு எந்த அடையாளமும் கொடுக்கவில்லை. ஏன்னா கண்கூடா எல்லாமே நடக்குது, எல்லா புதுமைகளும் நடக்கின்றது. நிறைய அறிவுரைகளை சொல்லுகிறார், புதுமைகளை செய்கிறார். இப்படி எல்லாவற்றையும் கண்கூடாக பார்த்த அவர்கள் மீண்டும் அவரை சோதிக்கும் நோக்கோடு தான் அடையாளம் கேட்கிறார்கள். ஆனால் அடையாளம் அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. ஏனென்றால் அவருடைய செயல்களை எல்லாமே வெளிப்பாடாக இருக்கிறது, எல்லாமே தெரியுது. கண்கூடா மக்கள் பார்க்கிறார்கள், நம்புகிறார்கள். நிறைய பேர் உடல் சுகம் உள்ள சுகத்தை பெறுகிறார்கள். இப்படிப்பட்ட நிலையில் இவர்கள் மீண்டும் சோதிக்கும் நோக்கோடு அடையாளம் கேட்கிறார்களே. அதனால தான் ஆண்டவர் இயேசு பரிசேயர் ஏரோதியரை புளிப்பு மாவு என்று சொல்லுகிற பொழுது எல்லோருமே அறிந்த ஒன்று. இந்த புளிப்பு மாவு ஆண்டவர் இயேசு உருவமாக சொல்லுகிறார். அதாவது இந்த பரிசேயரும் ஏரோதியரும் குறிப்பாக பகைமை, வெறுப்புணர்வு, இன்னும் பார்க்க போனோம்னா எதிர்மறையான தவறான வாழ்க்கை முறை அவர்கள் அதை கொண்டிருந்தாங்க. ஏரோதியர்களும் பரிசேயர்களும் கொண்டிருந்தார்கள். இந்த வாழ்க்கை முறையை நீங்கள் பின்பற்றக்கூடாது, அதனால் எச்சரிக்கையாக இருந்து நீங்கள் வாழ கற்றுக்கொள்ளுங்கள், என் படிப்பினைகளை கற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் இயேசு உருவமாக புளிப்பு மாவு குறித்து எச்சரிக்கை. புளிப்பு மாவு என்பது அவருடைய பகைமை உணர்வுக்கும் அந்த நெறிமுறை இல்லாத ஒரு வாழ்க்கை முறைக்கும் ஆண்டவர் இயேசு ஒப்பிட்டு சொல்லுகிறார். அதை நீங்கள் குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் என்ற அழைப்பை கொடுக்கின்றார். பிரியமான சகோதர சகோதரிகள், இப்படி இயேசு எண்ணற்ற அறிகுறிகளையும் புதுமைகளையும் செய்த அந்த நிலையில், அவர்கள் நம்பாத நிலையில் புளிப்பு மாவுக்கு ஒப்பிட்டு அந்த இருவர்களையும், அதாவது இந்த இரு குரூப்பையும் புளிப்பு மாவு ஒப்பிட்டு சொல்லுகிற பொழுது இந்த சீடர்கள் எந்த அளவுக்கு இயேசுவின் மீது தங்களுடைய நம்பிக்கையை பதிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அதனால தான் 9 கேள்விகளை கேட்கிறார். இன்றைக்கு நற்செய்தியில் படிச்சிங்கன்னா இன்னுமா நம்பவில்லை என்று 9 கேள்விகளை கேட்கிறார். 5 அப்பங்களை 5000 பேர் கொடுத்தேன், 7 அப்பங்களை 4000 பேர் கொடுத்தேன், இதெல்லாம் பார்த்துட்டு இன்னமும் நீங்கள் நம்பலையா, அப்போ எடுத்துடுவில்லைன்னு சொல்லி கவலைப்படுறீங்களே, எல்லாற்றையும் கண்கூடாக பார்த்தவர்கள் என்னுடைய உடனிருப்பை நீங்கள் இன்னும் உணராமல் இருக்கின்றீர்களே என்று ஆண்டவர் இயேசு வருத்தத்தோடு இந்த 9 கேள்விகளை இன்றைய நற்செய்தியிலே கேட்கிறார். அப்படி நீங்கள் நம்பிக்கைக்குரிய வாழ்வை அமைத்து கொள்ளுங்கள். இந்த பரிசேயர் ஏரோதியருடைய அதாவது அவருடைய எண்ணங்களை நீங்கள் பிரதிபலிக்காமல், அவர்களை பின்பற்றாமல் என்னுடைய படிப்பினைகளை பின்பற்றுங்கள் என்ற அழைப்பை கொடுக்கின்றார். இந்த சோதனைக்கு நீங்கள் உட்படாதபடி விழிப்பாய் இருக்க வேண்டும் என்றும் ஆண்டவர் இயேசு அழைப்பு கொடுக்கிறார். அதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலே நமக்கு யாக்கோப்பு எழுதிய திருமுகத்திலே மிகவும் அற்புதமாக சொல்லுகிறார். சோதனையை மன உறுதியுடன் தாங்குவோர் பேறு பெற்றோர். சோதனைகளை மன உறுதியுடன் தாங்குவோர் பேறு பெற்றோர். அப்போ எந்த ஒரு சோதனைக்கும் இவர்கள் உட்படாமல் சீடர்கள் இருக்க வேண்டும் என்று அவர்களை உருவாக்குகிறார், பக்குவப்படுத்துகிறார். அதே நேரத்தில் தேவையான அறிவுரைகளை சொல்லி இப்படிப்பட்ட நிலையில் வாழுங்கள் என்ற அழைப்பை கொடுக்கிறார். அதே போல் இன்றைய காலகட்டங்களில் நிறைய நேரங்களில் நாம் சோதனைக்கு உட்படுகிறோம். சோதனை என்று பார்க்கிற பொழுது மண், பெண், பொன், இந்த நிறைய சோதனைகள், குடும்பத்தில் சொத்து பிரச்சனை, உறவு பிரச்சனைகள், நிறைய சோதனைகள் வருகின்றன.
இவைகளிலிருந்து விடுபடுவதற்கு நாம் ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்ய வேண்டும். அதைத்தான் சீராக்கின் ஞான நூல் மிகவும் அற்புதமாக சொல்லுகிறது. 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் சோதனைகளை எதிர்கொள்ள முன்னேற்பாடு செய்து கொள்ளுங்கள், சோதனைகளை எதிர்கொள்ள முன்னேற்பாடு செய்து கொள்ளுங்கள் என்ற அழைப்பை கொடுக்கின்றது. அப்போ சோதனைகள் வருந்தான், சோதனைகள் இல்லாத மனிதனே இல்லை. ஆனால் சோதனைகள் வருகிற போது அதை எப்படி இறை நம்பிக்கையோடு அதிலிருந்து நாம் விலக வேண்டும், விலகி அதே நேரத்தில் இது தீமை இது நன்மை என்று நாம் உணர்ந்து அவைகளில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்ற அழைப்பை யாக்கோப்பு திருமுகத்திலே நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. இன்னும் ஒருபடி மேலே போகிற பொழுது 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இவ்வாறு சொல்லுகிறார். அதாவது அறிவு தெளிவோடு விழிப்பாயிருங்கள், அறிவு தெளிவோடு விழிப்பாயிருங்கள், உங்கள் எதிரியாகிய அழகை யாரை விழுங்கலாம் என கர்ச்சிக்கும் சிங்கம் போல தேடி தீருகிறது, அசையாத நம்பிக்கை கொண்டவர்களாய் அதனை எதிர்த்து நில்லுங்கள். அப்போ சிங்கம் வந்தது, அதாவது அழகை கர்ச்சிக்கும் சிங்கம் போல நமக்கு சோதனைகளை கொடுப்பதற்கு, நாம் சோதனையில் விழுவதற்கு நிறைய நேரம் காத்து கொண்டு இருக்கிறது. அப்போ அந்த குடும்பத்தில் பல்வேறு சோதனைகள், பணித்தலங்களில் பல்வேறு சோதனைகள், பெண்ணால் பல்வேறு சோதனைகள், இப்படி நிறைய சோதனைகள் வருகிறது. ஆசை பேராசையாக மாறி அந்த பேராசை பெரிய சோதனையாக மாறுகிறது. கர்ச்சிக்கும் சிங்கம் போல காத்து கொண்டு இருக்கிறது. இவைகளிலிருந்து நாம் எப்பொழுதும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். யாரெல்லாம் அந்த எச்சரிக்கையோடு முன்மதியோடு செயல்படுகிறார்களோ இந்த சோதனைகளில் அவர்கள் பேறு பெற்றவர்களாக இருக்கிறார்கள். அதைத்தான் ஆண்டவர் இயேசு அந்த சீடர்களுக்கும் கொடுக்கிறார். இதே போல நாமும் இப்பேற்பட்ட சோதனைகளுக்கு உட்படாதபடி இறை நம்பிக்கையில் ஆளப்பட்டு கடவுளுடைய உடனிருப்பை நாம் எப்பொழுதும் உணர வேண்டும். கடவுள் என்னோடு இருக்கிறார், என்னோடு பயணிக்கிறார், என் துன்ப சூழ்நிலையில் என்னோடு இருந்து என்னை கை தூக்கி விடுகிறார். இப்போ இந்த சோதனைகள் எல்லாம் என்ன நினச்சிட்டு இருப்போம், நம்ம சோதனை என்ன டக்கு நேரமாக சொல்லிடுவோம், கடவுளே ஏன் என் குடும்பத்தை மட்டும் சோதிக்கிற, என்னை ஏன் அப்படி சோதிக்கிறேன்னு சொல்லி கடவுளை மேலே பழிய போடுவோம். அது தவறான குற்றம். அதுதான் இங்கே ரொம்ப அற்புதமாக சொல்லுகிறார் முதல் வாசகத்தில். சோதனையெல்லாம் கடவுளிருந்து வரல, நம்முடைய சுயநலத்தால் நம்முடைய தீய நாட்டங்களால் தான் சோதனை வருகிறது, தீமையை நாம் நாடுகிறோம். அதனால் கடவுளிடமிருந்து இல்லை, கடவுள் அதை தாங்கக்கூடிய மனப்பக்குவத்தையும் அதிலிருந்து வெளிவரக்கூடிய அந்த சக்தியை நமக்கு கொடுக்கிறார். அதை நாம் நிறைய நேரங்களில் நம்பிக்கையோடு உணராமல் தாண்டோண்டித்தனமாக நிறைய நேரங்களை நாம் நடந்து கொள்கிறோம். அதைத்தான் இன்னைக்கு நாம் சோதனை வருகின்ற பொழுது நம்முடைய சுயநலத்தால் வருகிறது. இதிலிருந்து விடுபடுவதற்கு ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்ய வேண்டும். கர்ச்சிக்கும் சிங்கம் போல அந்த சோதனைகளை நமக்கு வரும் பொழுது அதிலிருந்து நாம் விடுபட வேண்டும். இன்னும் ஒருபடி ஆழமாக போனோம்னா அதே 1 பேதுரு எழுதிய 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் உங்கள் கவலையெல்லாம் அவரிடம் விட்டுவிடுங்கள், ஏனென்றால் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டிருக்கிறார். அப்போ நம்ம கவலைப்பட்டு சோதனைகளோடு வாழாமல் கவலைகளை எல்லாம் ஆண்டவர் பால் இறக்கி அவர் என்னோடு இருக்கிறார், என்னோடு பயணிக்கிறார், என்னை வழி நடத்துகிறார் என்று உணர்ந்து நாம் சோதனையில் வெல்லக்கூடிய மனப்பக்குவத்தை பெற்று இறை நம்பிக்கையில் ஆழப்பட தொடர்ந்து இந்த பலியிலே அன்னையின் பரிந்துரையை நாடி மன்றாடுவோம். ஆமென். சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இந்த காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க உம்மை
வேண்டுகின்றோம். அதனால் உமது திருவுளத்தை நிறைவேற்றுபவர்களுக்கு அது நிலையான பயன் விளைவிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவாம், எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவுளமானீர். ஆகவே படைப்புக்கள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றன. மீட்படைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழ்கின்றனர். உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர். எனவே வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திறமன் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டு, எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தரலும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திரலும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தில் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முக்குந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். உமது பெயர் தூயது என போற்று பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்தலும் மறந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர்
ஏசாண்டவர் கொடுத்த அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த நற்கருணை ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், நம்மோடு பயணிக்கிறார். நாம் அவரில் கலக்கிறோம். அவர் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்தி நம்மை ஆசீர்வதிக்கக்கூடிய அன்பு தெய்வம். இப்படி திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். உன்னில் நான் ஒன்றாக உயிரேன் என்றாக என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா. உன்னில் நான் ஒன்றாக உயிரேன் என்றாக என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா. நினைவாக சொல்லாத செயலாக என்னில் வாழும் துணையான நீ அல்லவா. நினைவாக சொல்லாத செயலாக என்னில் வாழும் துணையாளர் நீ அல்லவா. எனையாலும் பிரியாமல் உயிரோடு உயிராக இணைகின்ற என் மன்னவா, எனையாலும் பிரியாமல் உயிரோடு உயிராக இணைகின்ற என் மன்னவா. இணைகின்ற என் மன்னவா. உன்னில் நான் ஒன்றாக உயிரேன் என்றாக என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இனிய விண்ணக விருந்தால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உண்மை வாழ்வை அளிக்கும் உணவின் மீது நாங்கள் என்றும் ஆவல் கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசிர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்கவையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்கவையும்.
இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும்போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்திரளும். வரம் பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of வேளாங்கண்ணி. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.